Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Death Note episode 5 part 2. ஓபன் பண்ணா நம்ம எல் இருக்கான்ல அவனுக்கு FBI யோட டைரக்டர்ட்ட இருந்து காலு. அமெரிக்காவில இருந்து என்னன்னா இவங்க அனுப்பின ஏஜென்ட்ஸ் எல்லாருமே செத்து போயிட்டாங்களே, அதுவும் எல்லாம் ஹார்ட் அட்டாக்ல செத்து இருக்காங்க. அதெல்லாம் வச்சு பார்க்கும் போதே தெரியுது இது எல்லாத்தையும் பண்ணது அந்த கிராதான்னு. அதனால இதுக்கு மேல அந்த இன்வெஸ்டிகேஷனை FBI வச்சு எங்களால கண்டினியூ பண்ண முடியாது. இனிமேட்டு ஏஜென்ட்ஸ் அனுப்பவும் மாட்டோம், மிச்ச இருக்க ஏஜென்ட்ஸையுமே ரிட்டர்ன் வர சொல்லிட்டோம். இந்த மிஷனை நாங்க அபார்ட் பண்றோம், அதாவது இந்த இன்வெஸ்டிகேஷனை ஸ்டாப் பண்றாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் சீஃப் வந்து எல்லு கிட்ட பேசுவாரு. என்னன்னா போலீஸ் போர்ஸ்ல இருக்க எல்லாத்தையுமே விசாரிக்க சொல்லியிருந்தான்ல, அதை எதுக்காக பண்ணீங்க, எங்க மேல உங்களுக்கு என்ன சந்தேகமா அப்படின்னு கேட்பாரா. கிராவோட ஐடென்டிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணேன்பா, பட் அதுக்காக எங்க ஆளுகளை சந்தேகப்படுறது சரியில்லைன்னு சொல்லுவாரு. இங்க போலீஸ்காரங்க எல்லாத்துக்கும் எல்ல மேல இருக்க நம்பிக்கை சுத்தமா போயிருச்சு. அது மட்டும் இல்லாம இப்ப கிராவை பார்த்து ரொம்பவும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இது வரைக்கும் அவங்க கிரிமினல்ஸை தான் அவன் கொண்டு பார்த்திருக்காங்களே தவிர வேற யாரையும் இன்னசென்ட்டா கொண்ட மாதிரி இல்ல. பட் இப்ப FBI ஏஜென்ட்ஸ் எல்லாத்தையுமே கொண்டிருக்கான்னா அதுக்கு அர்த்தம் என்ன, அவன் வழியில யாரு வந்தாலும் அவங்க எல்லாத்தையுமே கொல்லுவான். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கிரா ஒரு கொலைகாரன். இப்ப மறுபடியும் எல்லுக்கு இன்னொருத்தன் ஏதோ ஒரு மெசேஜ் எழுதி வச்சுட்டு செத்ததா நியூஸ் வந்திருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது எல்லு உனக்கு காட் ஆஃப் டெத்தை பத்தி தெரியுமா, அதுக்கு ஆப்பிள்ஸ் தான் பிடிக்கும்னு சொல்லி எழுதியிருப்பான். அதை பார்த்துட்டு கொல்ல காண்டாவான். அதே நேரம் அந்த FBI ஏஜென்ட் செத்து போனான்ல, அவனை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு இப்ப உட்காந்து கதறி கதறி அழுதுட்டு இருப்பான். அதான் செத்து போயிட்டான்ல, டெஃபினட்டா அவனை கொன்னது கிரா தான் அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பான். அதே நேரம் சீஃப் இருக்காரு, அவர் ஃபேமிலி ஆளுங்க எல்லாத்தையுமே உட்கார வச்சு அன்னைக்கு நைட்டு டிஸ்கஷன். என்னன்னா இவர் சீக்கிரட்டாவே வச்சிருந்தாலும் இப்பவோ இல்ல எப்பவோ சீக்கிரமா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க, அதுக்கு நானே உங்ககிட்ட சொல்லிடலாம் அப்படின்ட்டு அவர் என்னென்ன பண்ணிட்டு இருக்காருன்னு எல்லா விஷயத்தையும் சொல்லுவாரு. அதாவது இப்ப கிராவை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கிறது இவர் தானே. இந்த மேட்டர் சொன்ன உடனே நம்ம லைட்டோட தங்கச்சி சையுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, சூப்பர் டாடின்னு. ஆனா அதை சொல்றதுக்காண்டி அவர் இங்க வரல, கிராவை கண்டுபிடிக்கிறதுக்காக ஜப்பானுக்கு 12 FBI ஏஜென்ட்ஸ் வந்திருந்தாங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம போய் சொல்லிடுவான். 12 பேர் இறந்துட்டாங்க கரெக்டாம்பா. அவங்க அப்பா பீதியிலேயே சொல்லுவாரு. இதுல இருந்து என்ன தெரியுது, கிரா யார வேணாலும் எப்படி வேணாலும் கொல்ல முடியும். சொல்ல போனா இது ஒரு மன்னிக்க முடியாத குற்றம். அந்த கிராவாலேயே ஏகப்பட்ட ஆபீசர்ஸ் அவங்க வேலையை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு உடனே, அப்ப நீங்களும் வேலையை விட போறீங்களா டாடி, பேசாம நீங்களும் விட்டுருங்க, உங்களை இலக்க நாங்க தயாரா இல்லம்பா. உடனே லைட்டோட அம்மாவா தான் சொல்லுவாங்க, பேசாம நீங்களும் வேலையை விட்டுருங்க, எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னு உடனே அவரு நேர்மையான போலீஸ் ஆபீசர், அதனால என்னால அந்த ஈவில சும்மா விட முடியாது, அதனால நான் இந்த கேஸை விட்டு வெளியில வரமாட்டேன்னு இருவாரு. நம்ம பயலுக்கு உள்ள கஷ்டமா தான் இருக்கும், ஆனாலும் வெளியில பரவாயில்ல டாடி, உங்களை நினைக்கும் போது எனக்கு பெருமையா இருக்குது, ஆனா உங்களுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னா அந்த கிராவை நான் சும்மா விட மாட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு போவான். இப்ப எல்லாரும் ஒரு விஷயத்துல கிளியரா இருக்காங்க, அதாவது கிரா கிரிமினல்ஸை மட்டும் கொல்ல மாட்டான், அவனை யார் அப்போஸ் பண்ணாலும் அவங்களையும் கொல்லுவான், அவங்க கிரிமினலா இல்லாட்டியும் சரி. அதனால ஹெட் குவார்டர்ஸ்ல உட்கார வச்சு எல்லாத்துக்கிட்டையும் ஒரு மீட்டிங்ல சொல்லிடுவாரு. சோ நம்மள என்னைக்கு வேணாலும் எப்ப வேணாலும் அவன் கொல்லலாம். அதனால உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பத்தி தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க. அப்படி யாருக்காச்சும் உயிர் மேல ஆசை இருந்தாலோ இல்ல செய்ய வேண்டிய கடமைகள் அதிகமா இருக்குதுன்னா ப்ளீஸ் இந்த இன்வெஸ்டிகேஷனை விட்டு போயிருங்க, ரிசைன் பண்ணிருங்க. அப்படி இந்த கேஸை விட்டு நீங்க போறதுனால உங்களை யாரும் எதுவும் சொல்ல போறது இல்ல, அதுக்கு நான் கேரண்டி. ஆனா யார் யாரெல்லாம் இந்த கேஸ்ல கான்பிடென்ட்டா இருக்கீங்களோ, கிராவை எதிர்த்து சண்டை போட ரெடியா இருக்கீங்களோ, அதாவது உங்களை சாக்ரிஃபைஸ் பண்ண ரெடியா இருந்தா மட்டும் என் கூட இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. அதே நேரம் அந்த FBI ஏஜென்ட்டோட ஃபியான்சி நவமி, அவ பாத்தீங்கன்னா ஒரு சைடு விசாரிக்க ஆரம்பிச்சிட்டா, ஏதாச்சும் ஒரு க்ளூ கிடைக்கும் எப்படியாச்சும் கிராவை கண்டுபிடிச்சிடலான்னு. இப்ப என்னன்னா விசாரிச்சதுல அவ ஒன்ன மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிட்டா, அந்த பஸ்ல நடந்த இன்சிடென்ட்டை பத்தி அவன் சொன்னால அதை வச்சே கண்டுபிடிச்சிட்டா அந்த பஸ்ல தான் கிரா இருந்திருக்கான்னு. அதனாலதான் டிரைவர்ட்ட விசாரிச்சு பார்த்திருப்பா அந்த பஸ்ல யார் யாரெல்லாம் இருந்தாங்கன்னு. டிரைவர் எப்படி எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியும், அதனால இவளுக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. அது மட்டும் கன்ஃபார்ம் இருந்துச்சுன்னா எந்தெந்த இடத்துக்கெல்லாம் அந்த பஸ் போச்சு, யார் யாரெல்லாம் அந்த பஸ்ல ஏறினா அப்படின்னு செக் பண்ணாலே தெரிஞ்சு போயிரும் அந்த கிரா யாருன்னு. எனக்கு தெரிஞ்சு இவ கண்டுபிடிச்சிருவா போல. சரி, அதே நேரம் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ஹெட் குவார்டர்ஸ் காட்டுறாங்க. நம்ம சீஃப் ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டாருல்ல, அதுக்கப்புறம் வெறும் 5 பேர் தான் இருப்பாங்க, மிச்சவங்க எல்லாம் துண்டக்கானும் துணியக்கானும் ஓடிட்டாங்க. அவரோட சேர்த்தி மொத்தம் 6 பேர். ஆமா, நீங்க எல்லாருமே உங்க உயிரை விட தயாரா இருக்கீங்களா, நிஜமாவே இந்த கேஸை சால்வ் பண்ண நீங்க ரெடியா அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனே அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இவரு மேலதான் நம்பிக்கை. அப்போ எல்ல இருந்துகிட்டு உங்களுக்கு ஜஸ்டிஸ் மேல நம்பிக்கை இருக்குது, எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அதுல ஒரு ஏஜென்ட் ஓப்பனா சொல்லிடுவான், எங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இல்லைன்னு. ஏன்னா இவங்க உயிரை பணைய வச்சு கிராவை கண்டுபிடிக்கிறதுக்காக இப்ப ரெடியா இருக்காங்க. நீ அப்படி இல்ல, உன்னோட ஃபேஸையும் நீ எங்கேயும் காட்டல, நீயும் வெளியில வரல, அப்படி இருக்கும்போது உன்னோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. அது மட்டும் இல்லாம இவங்க மேல நம்பிக்கை இல்லாம விசாரிக்க வேற சொல்லியிருக்கான்ல, அதனால உன்ன மாதிரி ஒருத்தன் கூட எங்களால ஒர்க் பண்ண
பண்ண முடியாது, என்ன பண்ணுமோ பண்ணிக்கணிடுவாங்க. சீஃபுமே அடிச்சு சொல்லிடுவாரு, நீ எங்க கூட ஒர்க் பண்ணணும்னா கிராவை பிடிக்கணும்னா உன்னால இங்க வர முடியுமா அப்படின்னு சொன்ன உடனே எல்லாம் என்ன சொல்லுவான், நான் தான் ஆல்ரெடி சொன்னேனே உங்க எல்லார் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு. இதுக்கப்புறம் நடக்க போற எல்லாத்தையுமே நமக்குள்ளேயே நம்ம சீக்கிரட்டா வச்சுக்குவோம், என்ன ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொல்லி டைப் பண்ணி காட்டியிருப்பான். இப்ப அவன் ஆடியோல பேசிட்டு இருக்கான், பட்டாரி அதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான், அவ்வளவுதான். அண்ட் அது மட்டும் இல்லாம சீக்கிரமாவே உங்க எல்லாத்தையும் நான் மீட் பண்ணுவேன், பட் அதுக்கு முன்னாடி போலீஸ் பில்டிங்கை விட்டு இப்ப வெளியில போங்க, போயிட்டு ஒரு டைம் நல்லா டிஸ்கஸ் பண்ணிக்கிங்க, என்னைய நம்பலாமா வேண்டாமான்னு, அதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரி ரைட்டு அவங்களும் வெளியில வந்துருவாங்க. இது எல்லாமே அவன் வார்த்தையில சொல்ல மாட்டான், டைப் பண்ணி தான் காட்டுவான். இப்ப வெளியில வந்து அவங்க எல்லாத்துக்குள்ளயும் பயங்கரமான டிஸ்கஷன், ஏன் இவன் நம்ம கூட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறான்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இவன் எடுத்த கேஸ் எல்லாம் வேற லெவல்ல டிஃபிகல்ட்டான கேஸுங்க, அது எல்லாத்தையுமே அவன் அசால்ட்டா சால்வ் பண்ணிட்டு போயிட்டான். இந்த டைம் அவன் அதே பண்ணலாமே அப்படின்ட்டு மாத்தி மாத்தி என்னென்னலாம் அவங்களுக்குள்ள கேள்வி இருக்கோ அது எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. இப்படி எல்லாத்தையும் பேசும்போது சரி எல்லாம் கூட சேர்ந்து நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம், ஏன்னா இது டிஃபிகல்ட்டான கேஸ், அவனோட ஹெல்ப் நமக்கு கண்டிப்பா தேவைப்படும். அது மட்டும் இல்லாம அவனுக்கு மெயினா போலீஸோட ஹெல்ப் தேவை, அவனும் இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்ன உடனே எல்லாத்துக்கும் ஷாக்கு. சீஃப் என்ன சொல்லுவாருன்னா, இன்வெஸ்டிகேஷன் இருந்த பீப்புள் யாருமே எல்லாம் நம்பல, அதாவது ஆரம்பத்துல. அதுக்கப்புறம் என்ன அடுத்தடுத்து என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு ஆளுகளா ரிசைன் பண்ணிட்டு போனாங்க. அப்புறம் கான்ஃபிடென்ஷியலான இன்ஃபர்மேஷன் எல்லாம் லீக் ஆச்சு. மொத்தத்துல உங்களோட பார்ட்னர்ஸை நீங்க நம்பினா மட்டும்தான் இன்வெஸ்டிகேஷனை ஸ்மூத்தா ரன் பண்ண முடியும். பட் எல் இந்த மாதிரி பண்ணானா அவன் மேல இருக்க நம்பிக்கை போய் அவனை ஒரு ஈவிலா தானே பாப்பாங்க. இப்படி அவனை பத்தி பேசும்போதே ஒருத்தனுக்கு செமையா கடுப்பாயி, நான் ரிசைன் பண்ண போறேன், எனக்கு அவன் கூட ஒர்க் பண்ண பிடிக்கல, அவனை கண்டுபிடிச்சாலும் ஒண்ணு நடக்க போறதில்லன்ட்டு போயிருவான். பட் அங்க இருக்கவங்க எல்லாம் இல்ல எல்லாம் நான் நம்புறேன், முடிஞ்ச அளவுக்கு கோஆபரேட் பண்றேன்னு சொல்லி எல்லு மேல இது வரைக்கும் நம்பிக்கை வச்சவங்க இவங்க மட்டும்தான். சரி இப்போதைக்கு இவ்வளவுதான் நம்புறாங்க, அவங்களை இன்னும் நம்ப வைக்கணும்னா டெஃபினட்டா அவன் மீட் பண்ணி தான் ஆகணும். அதனால அவன் இருக்கிற ஹோட்டலும் ரூம் நம்பரையும் சொல்லுவான். இன்னொரு மேட்டர்னா ஒரே ஹோட்டல்ல ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டான், சில நாட்களுக்கு ஒரு டைம் மாத்திட்டே இருப்பான். பட் ஆனா இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறம் இந்த ஹோட்டல்ல இருக்க இந்த ரூம் தான் உங்களுக்கு ஹெட் குவார்டர்ஸ், டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாத்துக்கும் ஓகேன்னா நீங்க நீ பார்க்க வரலான்னு சொல்லி இவங்களையுமே 2 குரூப்பா ஸ்பிளிட் பண்ணி 30 நிமிஷம் கேப்ல வர சொல்லுவான். இப்ப என்னன்னா பையன் இது வரைக்கும் எந்த ஒரு கேஸுக்காகவும் அவனோட முகத்தை வெளியில காமிச்சதே இல்ல, ஆனா இந்த கிரா இவனை வெளியில கொண்டு வந்துட்டான். ஃபர்ஸ்ட் டைம் இவன் யாரு என்னன்னு சொல்லி வெளியில தெரிய போகுது. இப்ப இவனை கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளவு பாடுபட்டு இருக்கான்னா டெஃபினட்டா அவனும் இவனை நெருங்கி வருவான், வா நீ ஆனானு பாத்துடலான்னு வெறியோட இருப்பான். அதே நேரம் இங்க லைட்டு பயங்கரமா யோசிச்சுட்டு இருப்பான். என்னன்னா சில நாட்களாவே அவன் ஏகப்பட்ட வேலை பார்த்துட்டான், அதான் அந்த FBI ஏஜென்ட் ஃபாலோ பண்றான்னு தெரிஞ்சதுல இருந்தே அவனை பயங்கரமா சுத்த விட்டு ஏகப்பட்ட வேலையை பார்த்து கடைசியில அவன் கையாலேயே FBI ஏஜென்ட் எல்லாத்தையும் கொல்ல வச்சிட்டான். அவனை பொறுத்த வரைக்கும் இப்பதான் நிஜமான பேட்டிலே ஸ்டார்ட் ஆக போகுது. சீஃபும் 2 போலீஸும் கரெக்டா ரூம் நம்பரை கண்டுபிடிச்சு வந்துட்டாங்க. இனி டோரை திறந்துட்டு உள்ள போனா போதும், அந்த எல் யாரு என்னன்னு இவங்க முழுசா பாத்துருவாங்க. இனி இதுக்கப்புறம் எல்ல நம்ம பையன் போட்டு தள்ளானா இல்ல நம்ம லைட்டு தான் கிரான்னு சொல்லி அவன் கண்டுபிடிக்கிறானான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா. Never give up!